ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைத்தான் வச்சு எப்படி நம்ம எக்ஸல் ஆட்டோமேட் பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் த கமெண்ட் டு கிரியேட் அ விர்ச்சுவல் என்விரான்மெண்ட். ஸோ அட் லாஸ்ட் உங்களோட விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் நேம் என்ன வேணுமோ அதை நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். தட் இஸ் யுவர் கன்வீனியன்ட். நான் இங்க இஎன்வி அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். ஸோ இந்த கமெண்ட் ரன் ஆகும் போதே நமக்கு இஎன்வி அப்படின்னு சொல்லி இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஃபோல்டர் வந்து நம்ம கிரியேட் ஆயிடும். ஸோ நம்ம என்னென்ன லைப்ரரிஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்றோமோ அது எல்லாமே இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்குள்ள தான் இருக்கும். ஓகேங்களா? Now we are going to activate this source. அதுக்கப்புறம் உங்க virtual environment name and அதுக்குள்ள scripts folderக்குள்ள activate அப்படின்னு சொல்லி இந்த script நம்ம கொடுக்கும்போது virtual environment வந்து நமக்கு activate ஆயிடும். நான் source spelling வந்து தப்பா கொடுத்துட்டேன். அதை நம்ம correct பண்ணிக்கலாம். So just enter. So இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட virtual environment வந்து activate ஆயிடும். இங்க நம்ம terminalக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த virtual environment வந்து bracket குள்ள enclose ஆயிருக்கும். So by this we can confirm our virtual environment is being activated. So என்னோட terminal clear பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட requirements எல்லாமே நம்ம install பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா OpenPyXL. எக்ஸல் ஆட்டோமேட் பண்றதுக்கு நம்ம OpenPyXL அப்படின்னு சொல்லி இந்த லைப்ரரி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். திஸ் த கமெண்ட் டு இன்ஸ்டால் த ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா how to create a workbook and how to save the workbook. இதுக்கான ஃபைல் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். from OpenPyXL we are going to import the workbook function. இப்போ நம்ம ஒரு புது ஒர்க் புக் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஒர்க் புக் கிரியேட் பண்றதுக்கு we are going to call the workbook function here. இப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நமக்கு ஒரு புது ஒர்க் புக் வந்து கிரியேட் ஆயிடும். அண்ட் இதுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் WB அப்படின்னு சொல்லிட்டு. ஒர்க் புக் இருக்கு, நமக்கு பர்டிகுலர் ஷீட் வேணும் பாத்தீங்களா? ஒரு ஷீட்ல தான் நம்ம டேட்டாஸ் வந்து சேவ் பண்ணி வைப்போம். ஸோ இந்த ஷீட் வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ண போறோம். இப்போ நம்ம ஒரு ஷீட் எப்படி செலக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஸோ WB அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஜெக்ட் நேம் கால் பண்ணிட்டு அதுல ஆக்டிவேட் நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். ஆக்டிவேட் ஸ்பெசிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அந்த ஷீட்டுக்கு வந்து டைட்டில் வைக்கணும் பாத்தீங்களா? ஸோ அந்த டைட்டில் நேமையும் நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன், ஷீட் 1 அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம டபுள் கோட்ஸ்ல வந்து பாஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஒர்க் புக் வந்து செலக்ட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டு அதோட டைட்டில் நேம் என்னவோ அதை நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். இப்போ நம்ம அந்த ஷீட்டை வந்து சேவ் பண்ணணும். ஸோ அதை எப்படி சேவ் பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒர்க் புக்கோட ஆப்ஜெக்ட் நேம் டாட் சேவ் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிக்கலாம். அண்ட் லொக்கேஷன் வந்து நான் இங்க என்ன ஸ்பெசிஃபை பண்றேன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா நான் அவுட்புட் அப்படின்னு சொல்லி இந்த ஃபோல்டர் வச்சிருப்பேன். டு சேவ் த அவுட்புட்ஸ் இந்த பர்டிகுலர் ஃபோல்டர். ஸோ அவுட்புட் ஃபோல்டரோட நேம் வந்து நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். அண்ட் என்ன நேம்ல நமக்கு சேவ் பண்ணுமோ அந்த நேம் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் அட் லாஸ்ட் நம்மளோட எக்ஸ்டென்ஷன் எக்ஸலோட எக்ஸ்டென்ஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா XLSX. அட் லாஸ்ட் நம்ம ஒரு பிரிண்ட் மெசேஜ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம், லைக் ஒர்க் புக் கிரியேட் ஆகி சேவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அதை ரன் பண்ணி செக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த அவுட்புட் ஃபோல்டர் வந்து நம்ம ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல இருந்து ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபைல் ரன் பண்ணி செக் பண்ணிடலாம். ஓகே, ஸ்கிரிப்ட் ரன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஒர்க் புக் வந்து ஓபன் பண்ணலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒர்க் புக்ல நம்ம ஸ்பெசிஃபை பண்ண ஷீட் நேம்ல வந்துட்டு நம்மளோட ஒர்க் புக் சக்சஸ்ஃபுல்லா சேவ் ஆயிடுச்சு. ஸோ இங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹவு டு லோட் த எக்ஸிஸ்டிங் ஒர்க் புக். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். OpenPyXL இருந்து we are going to import the load workbook function. ஓகே, நெக்ஸ்ட் லோட் ஒர்க் புக் அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிக்கலாம் டு லோட் அன் எக்ஸிஸ்டிங் ஒர்க் புக். அண்ட் அந்த எக்ஸிஸ்டிங் ஒர்க் புக்கோட லொகேஷன் வந்து நீங்க பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஒர்க் புக்கோட ஃபைல் நேம் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம காப்பி பண்ணியாச்சு. அண்ட் அதோட லொகேஷன் வந்து இங்க நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ரன் பண்ணும்போது நமக்கு எந்த சேஞ்சஸுமே நடந்திருக்காது. இந்த அவுட்புட் ஃபோல்டர்ல பாத்தீங்கன்னாலும் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. திஸ் இஸ் பிகாஸ் நம்ம லோடு ஒர்க் புக்ல நம்ம ஜஸ்ட் அந்த எக்ஸிஸ்டிங் ஒர்க் புக்கோட லொகேஷனை மட்டும் பாஸ் பண்ணிருக்கோம். லொகேஷன் தி சென்ஸ் ஃபைல் நேம். அதுக்கப்புறம் நம்ம எந்த ஃபங்க்ஷனுமே எழுதல. ஸோ இப்போ நான் அந்த ஒர்க் புக்ல இருக்க ஒரு ஷீட் நேம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு ஷீட்டை செலக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஷீட் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதுதான் LW அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஜெக்ட் நேம்ல வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ LW டாட் ஆக்டிவேட். ஓகே, ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட டைட்டில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ டாட் டைட்டில் இதெல்லாமே நம்ம ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல wrap பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வேல்யூ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ தட் டைம் we need to have a F string here. So F string போட்டாச்சு. இது நம்ம டபுள் கோட்ஸ்க்குள்ள என்க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மெசேஜ் வேணுமோ அதை நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம்.
இப்போ நான் லோடட் ஷீட் டைட்டில் அப்படின்னு சொல்லி இந்த மெசேஜை பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேல்யூ வந்து பிரிண்ட் பண்றதுக்கு இதை நம்ம கர்லி பிராக்கெட்ல வந்து என்க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம எகைன் அப்பரை கொடுத்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா லோடட் ஷீட்டோட டைட்டில் வந்துட்டு ஷீட் 1 அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த ஒர்க் புக்ல நம்ம முதல்ல பார்த்த மாதிரி நமக்கு ஒரே ஒரு ஷீட் நேம் மட்டும்தான் இருக்கும். பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் ஷீட் நேம் இஸ் அவைலபிள் ஹியர். எகைன் நான் ஃபர்ஸ்ட் ஷீட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல போயிட்டு இதை வந்து நான் சேஞ்ச் பண்றேன். லைக் ஷீட் நியூ அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அப்பரை கொடுத்துட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைல் வந்து ரன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நமக்கு எரர் காமிக்குது. திஸ் இஸ் பிகாஸ் நான் அந்த ஷீட்டை வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த அவுட்புட் வந்து நீங்க ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி நீங்க ரீரன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த எரர் வந்து அடிக்கும். லைக் த ஃபைல் இஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நீங்க இதை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை ரன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. எகெயின் நம்ம செகண்ட் ஃபைலை வந்து இப்போ ரன் பண்ணி செக் பண்ணிடலாம். இப்போ நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன அப்டேட் பண்ணணுமோ அதே ஷீட் நேம் வந்துட்டு நமக்கு இங்கே வந்து லிஸ்ட் ஆயிருக்கும். திஸ் இஸ் பிகாஸ் நம்ம லோட் பண்ணியிருக்கிறது ஃபர்ஸ்ட் ஷீட். ஃபர்ஸ்ட் ஷீட்ல ஆல்ரெடி அந்த சேஞ்சஸ் வந்து அப்ளிகபிள் ஆயிடுக்கும். எகெயின் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஷீட் 1க்கு பதிலாக ஷீட் நியூன்னு அப்டேட் ஆயிடுக்கும். ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். How to load a existing workbook and access the values from it. Suppose உங்களுக்கு இதே ஒரு workbookல சேவ் பண்ணா கூட பண்ணலாம். அது எப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ lw.saveன்ற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு உங்களோட லொகேஷன் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். ஸோ இட் இஸ் யூஸ்வலி இந்த அவுட்புட் ஃபோல்டர் அண்ட் உங்களுக்கு என்ன நேம்ல சேவ் பண்ணணுமோ அதை நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் அட் லாஸ்ட் எக்ஸல் ஷீட்டோட எக்ஸ்டென்ஷனை வந்து நீங்க மறக்காம ஸ்பெசிஃபை பண்ணணும். வச்சு XLSX. ஓகே, அண்ட் பிரிண்ட் மெசேஜ் வேணாலும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். லைக் ஃபைல் சேவ் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் புக் சேவ் சக்சஸ்ஃபுல்லி. எகெயின் அப்பரை கொடுத்து ரன் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இந்த செகண்ட் எதுவும் லோட் ஆயிடுச்சு. செகண்ட் ஒர்க் புக்கும் இப்போ நம்ம ஃபோல்டர்ல போய் செக் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஷீட் 1ல என்ன இருக்கோ அதே கண்டென்ட் வந்து நமக்கு இன்னொரு ஒர்க் புக் நேம்ல வந்து சேவ் ஆயிடுது. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹவு டு அக்சஸ் அண்ட் மேனேஜ் த ஒர்க் ஷீட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாமே நான் க்ளோஸ் பண்ணிட்டு என்னோட டேர்ம் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட் நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் OpenPyExcel we are going to import the function known as workbook. First step is to create a new workbook. ஸோ workbook எப்படி கிரியேட் பண்ணுவோம்? ஜஸ்ட் workbook ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் பண்ணிட்டாலே ஒரு புது workbook வந்து கிரியேட் ஆயிடும். இதுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயாச்சு. நெக்ஸ்ட் ஒரு ஷீட் எப்படி நம்ம செலக்ட் பண்ணுவோம்? ஸோ இது வந்து ஆக்டிவேட் மெத்தட்ல நம்ம டைட்டில் நேம் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு ஒரு ஷீட்டை கிரியேட் பண்றது. இன்னொரு மெத்தட் இருக்கு எப்படி ஷீட்டை கிரியேட் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்றேன். இன்னொரு மெத்தட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒர்க் புக் ஃபங்க்ஷன்லேயே டிஃபால்ட்டா இருக்கும். ஜஸ்ட் கிரியேட் ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு உங்களுக்கு ஒர்க் ஷீட் நேம் என்ன வேணுமோ அதை நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இதை நான் நியூ ஷீட் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நேமும் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், நியூ ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை நம்ம ரன் பண்ணி செக் பண்ணிடலாம். சாரி, நம்ம ஜஸ்ட் ஃபங்க்ஷன்ஸை மட்டும்தான் கால் பண்ணோம், அதை நம்ம இன்னும் சேவ் பண்ணல. இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ wb.save ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு நம்மளோட லொகேஷன் என்ன வேணுமோ அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் டு சேவ் த ஃபைல். ஸோ அவுட்புட் ஃபோல்டர்ல அதுக்கான ஒரு நேம் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். அண்ட் அட் லாஸ்ட் நம்ம கண்டிப்பா எக்ஸல் ஷீட்டோட எக்ஸ்டென்ஷன் வந்து போடணும், விச் இஸ் நோன் அஸ் XLSX. இங்கே ஒரு பிரிண்ட் மெசேஜ் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, டெர்மினலை கிளியர் பண்ணிட்டு அப்புறம் கொடுத்து ரன் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க நான் காப்பி ஒர்க் ஷீட்டை வந்து கால் பண்ணிட்டேன் தெரியாம. கிரியேட் ஒர்க் ஷீட்டை ஃபங்க்ஷன் கால் பண்றதுக்கு பதிலாக ஸோ அதை நம்ம கரெக்டா ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். கிரியேட் ஷீட். ஓகே, ஸோ அகெயின் டெர்மினலை கிளியர் பண்ணிட்டு அப்புறம் கொடுத்து ரன் பண்ணுங்க. இப்போ நம்மளோட ஒர்க் புக் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் மெத்தட் மூலியமா நம்ம டைட்டில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் ஒன் மெத்தட் டு கிரியேட் த ஷீட். இன்னொன்று வந்துட்டு கிரியேட் ஷீட் அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டு அதுக்குள்ள நம்மளோட ஷீட் நேம் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் ஆர் த டூ மெத்தட்ஸ் டு கிரியேட் அ ஷீட். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் எப்படி இந்த எக்ஸிஸ்டிங் ஷீட்டை வந்து எப்படி நம்ம ரீநேம் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்துடலாம். ரீநேம் பண்றதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் நேமை கால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷீட்டை வந்து மாடிஃபை பண்ணணுமோ தட் ஆப்ஜெக்ட் நேம் டாட் டைட்டில். ஸோ அஸ் யூஷுவல் டைட்டில் நேம் வந்து நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நான் ரீநேம்டு ஷீட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நியூ ஷீட் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஜெக்ட் கால் பண்ணிட்டு அதோட டைட்டில் வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ திஸ் த மெத்தட் டு ரீநேம் த எக்ஸிஸ்டிங் ஷீட். நெக்ஸ்ட் ஒரு ஷீட் எப்படி காப்பி பண்றது அப்படின்னு சொல்லி இதையும் பார்த்துடலாம். We are going to call the workbook object name wb dot and copy worksheet. இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். கால் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஒர்க் ஷீட்டை கால் பண்ணணுமோ காப்பி பண்ணணுமோ அந்த ஷீட் நேம் வந்து இங்க ஸ்பெசிஃபை பண்ணிடுங்க. இங்க நான் நியூ ஷீட் அப்படின்னு சொல்லி இந்த ஷீட்டோட ஆப்ஜெக்ட் நேம் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன்.
அண்ட் இதுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் நேம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், காப்பிடு ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதோட டைட்டில் வந்துட்டு நம்ம என்ன வேணுமோ ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருக்க காப்பிடு ஷீட்டோட ஆப்ஜெக்ட் நேம் டாட் அண்ட் டைட்டில் நேம் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டைட்டில் நேம் வந்து வேணும்னா ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டைட்டில் இல்லாமல் செக் பண்ணிடலாம். இதை வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எகைன் அப்பரை கொடுத்து ரன் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு ஏதோ எரர் வருது என்னன்னு செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் ஷீட்டை காப்பி பண்ணும்போது சோர்ஸ் அண்ட் டார்கெட் ஒர்க் ஷீட் நேம் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். தட் இஸ் அ மிஸ்டேக். இதை நான் அன்கமெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த காப்பிட் ஷீட்டோட டைட்டில் நேம் என்ன ஸ்பெசிஃபை பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காப்பிட் அப்படின்னு சொல்லி இந்த நேம்லயே நான் வச்சுக்கிறேன், காப்பிட் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஏன் நம்ம அப்பரை கொடுத்து ரன் பண்ணிடலாம். என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கன்னா ஷீட் நேமை வந்து நான் சிங்கிள் கோட்ஸ்ல வந்து பாஸ் பண்ணிருக்கேன். ஸோ நம்ம அப்படி பாஸ் பண்ணாம டைரக்டா பாஸ் பண்ணணும். எகைன் டேர்ம்ல கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஷீட் நேமை வந்து நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த காப்பிட் ஷீட்டோட நேம் வந்து நம்ம மாத்திக்கலாம். ஸோ ஜஸ்ட் என்டர் நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ஷீட்டுக்கு பதிலாக நம்ம ரீநேம்ல என்ன நேம் பாஸ் பண்ணிருக்கோமோ அந்த ரீநேம் ஷீட் வேல்யூ வந்து இங்க அப்ளை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ரீநேம் ஷீட்டையே நம்ம காப்பி பண்ணிருப்போம். ஸோ திஸ் இஸ் அ காப்பி ஆஃப் தட் ரீநேம் ஷீட் காப்பி. ஸோ இதுக்கு நம்ம காப்பி பண்ணும்போது டைட்டில் நேம் வந்து நம்ம எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல. அதனாலதான் இதே நேம் இந்த நியூ ஷீட்ல வந்து என்ன நேம் இருக்கோ அதே நேம்ல எடுத்துட்டு காப்பி அப்படின்னு சொல்லி இந்த டைட்டில் வந்து நமக்கு ஸ்பெசிஃபை ஆயிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒரு ஷீட் எப்படி டெலீட் பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதையும் நம்ம அன்கமெண்ட் பண்ணிடலாம். ஒரு ஷீட் எப்படி டெலீட் பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட் ஒர்க் புக்கோட ஃபங்க்ஷன் நேம் டாட் ரிமூவ் அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு உள்ள உங்களுக்கு எந்த ஷீட்டை வந்து ரிமூவ் பண்ணுமோ அந்த ஷீட் நேம் வந்து இங்க பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த நியூ ஷீட் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஜெக்ட் நேம் வந்து பாஸ் பண்ணிடுறேன். இப்போ எகைன் அப்பரை கொடுத்து ரன் பண்ணுங்க. இப்போ நமக்கு ஏதோ பெர்மிஷன் டினைட் அடிக்குது. திஸ் இஸ் பிகாஸ் நம்ம இந்த அவுட்புட் ஃபைல் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். எகைன் டெர்மினல்ல கிளியர் பண்ணிட்டு அப்பரை கொடுத்து ரன் பண்ணுங்க. நம்ம அந்த ஷீட் ஓபன் பண்ணி செக் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா அந்த ரீநேம் ஷீட் வந்துட்டு டெலீட் ஆயிடுக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம காப்பிட் ஷீட்டோட டைட்டில் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிருப்போம், which is known as காப்பிட் ஷீட். அதுக்கு முன்னாடி ரீநேம் ஷீட் காப்பி அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒர்க்கிங் வித் செல்ஸ். உங்களோட பர்டிகுலர் செல்ல வந்துட்டு என்ன வேல்யூ வந்துட்டு ஆட் பண்ணுமோ அதை நம்ம இங்க வந்து பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பைஎக்ஸ்எல்ல இருந்து ஸ்டைல்ஸ்குள்ள இருந்து we are going to import the font and alignment. Next, as usual, open pyXL இருந்து we are going to import the workbook function. So first step என்ன? Yes, to create a workbook. Create a object for this workbook function which is known as WB. Next, ஒரு ஷீட் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ண போறோம். டிஃபால்ட்டா ஒர்க் புக்ல வந்து ஷீட் நேம்ஸ் என்ன ஆர்டர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷீட் 1 ஷீட் 2 அப்படின்னு சொல்லி. ஸோ நார்மலா இப்போ நான் ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லி கால் பண்ணும்போது ஷீட் 1 தான் டிஃபால்ட்டா ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க, WB டாட் ஆக்டிவேட். ஓகே, இங்க நான் ஷீட் நேமை செலக்ட் பண்ணல. டிஃபால்ட் ஷீட் நேம் வந்து ஷீட் 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம், WS அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு செல்ல நம்ம எப்படி அக்சஸ் பண்ணிட்டு அதுல எப்படி நம்ம வேல்யூ ஆட் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ இந்த ஷீட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஷீட்டோட ஆப்ஜெக்ட் நேம் என்ன? WS அண்ட் அதுல வந்துட்டு A1 அப்படின்னு சொல்லி இந்த ரோ 1 காலம் வந்து நான் செலக்ட் பண்றேன். நான் உங்களுக்கு சாம்பிள் ஒரு ஒர்க் புக் வந்து ஓபன் பண்ணி காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா A1 இது B1. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி தான் நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து அக்சஸ் பண்ண முடியும் இந்த எக்ஸல் ஷீட்ல. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஷெல்ல வந்து செலக்ட் பண்றதுக்கு A1 வந்து நம்ம இங்க கால் பண்ணிட்டு வேல்யூ என்ன வேணுமோ அதை நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இதுல நான் ஹலோ அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஹலோ ஆல் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இதை நம்ம ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி செக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இதை நம்ம சேவ் பண்ணணும். ஒர்க் புக்கோட ஆப்ஜெக்ட் நேம் டாட் சேவ் ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு அவுட்புட் லொகேஷன் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் அட் லாஸ்ட் மறக்காம ஒர்க் புக்கோட எக்ஸ்டென்ஷன் செல் நம்ம ரன் பண்ணி செக் பண்ணிடலாம். இதை ஃபர்ஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அகைன் ஃபோர்த் இதை ஓப்பன் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா A1ல செலக்ட் ஆயிட்டு வேல்யூ வந்து நம்ம இங்க என்ன பாஸ் பண்ணிருந்தோம், ஹலோ ஆல்னு கொடுத்துருப்போம். அதே வேல்யூ வந்து இங்க ஆட் ஆயிடுது. ஓகேங்களா. நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் மறக்காம. டு நாட் சேவ். நெக்ஸ்ட் எப்படி நம்ம ஸ்டைல்ஸ்ல ஆட் பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். அகைன் ஒர்க் ஷீட்டோட ஆப்ஜெக்ட் நேம் which is known as WS அண்ட் அதுல நம்ம A1 அப்படின்னு சொல்லி இந்த செல் நேம் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். இந்த செல்ல செலக்ட் பண்ணிட்டு அதோட ஃபாண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ டாட் ஃபாண்ட். இதுல நம்ம ஃபாண்ட் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் வேணுமோ அதெல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டைல் நான் என்ன ஆட் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா போல்ட் ஆக்குறது. போல்ட் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணும்போது நமக்கு போல்ட் வந்துடும். ஃபால்ஸ்ன்னு சொல்லும்போது அன்போல்ட் ஆயிடும்.
இது வந்து பூலியன் வேல்யூல தான் எப்பவுமே இருக்கும் போல்டு வந்துட்டு. நெக்ஸ்ட் கலர் நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். கலருக்கு நான் கலர் கோடை வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். ஸோ கலர் கோட் ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அலைன்மெண்ட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். லைக் நம்மளோட கண்டென்ட் வந்து மேல இருக்கணுமா இல்ல சென்டர்ல இருக்கணுமா இல்ல பாட்டம்ல இருக்கணுமா அப்படின்னு சொல்லி இந்த அலைன்மெண்ட் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ண போறேன். as usual ஒர்க் ஷீட் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும், which is known as ws object name and உங்களோட ஷெல் லொகேஷன் which is known as a1. நெக்ஸ்ட் டாட் அலைன்மெண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு அலைன்மெண்ட் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அலைன்மெண்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு அகைன் நம்ம அலைன்மெண்ட்ல வந்துட்டு என்ன அலைன்மெண்ட் வேணுமோ அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஹாரிசான்டல் ஈக்குவல் டு சென்டர் அப்படின்னு சொல்லி நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். எகைன் அப்பரை கொடுத்து ரன் பண்ணுங்க. நம்ம இதை ஓபன் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா A1ல இருக்க இந்த டேட்டா வந்து போல்ட் ஆயிட்டு கலர் வந்து ரெட்ல வந்து ஸ்பெசிஃபையா இருக்கும் அண்ட் ஆல்சோ கண்டென்ட் வந்து சென்டர்ல இருக்கும். ஓகேங்களா? திஸ் இஸ் அவர் சேஞ்சஸ் as of now. நெக்ஸ்ட் ரெண்டு செல்ல எப்படி நம்ம மர்ஜ் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். மர்ஜ் பண்றதுக்கு எகைன் அந்த ஷீட் நேம் நம்ம அக்சஸ் பண்ணணும். So we are going to access it via ws object name dot merge cells அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு நமக்கு என்னென்ன செல்ஸ் வேணுமோ அந்த செல்ஸ் நேம் வந்து இங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இங்க நான் A1 to C1 அப்படின்னு சொல்லி இந்த செல் வரைக்கும் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். So this is to merge. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்றேன். அன்மர்ஜ் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மர்ஜ் பார்த்துட்டு இன்னொரு ஸ்டெப் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா how to use the formulas. Again sheet dot செல்லோட நேம் which is known as A3. இதுக்கு நான் ஜஸ்ட் 10 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணிக்கிறேன். இது அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம் ஒரு ட்ரைஸ். ஸோ இங்க ஏக்கு பதிலா பி, இங்க சி காலம் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டு வேல்யூ வந்து நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்க சில தான் வந்து சம் ஆஃப் A3 அண்ட் B3 வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ ஃபார்முலாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு செல்லை கிளிக் பண்ணும்போது ஈக்குவல் டுல இருந்து தான் ஃபார்முலாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவல் டு போட்டாச்சு. நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்தெந்த காலம்ஸ் ஆர் எந்த செல்ஸ் வந்து ஆட் பண்ணுமோ அந்த செல்ஸோட நேம் வந்து இங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். A3 plus B3. ஓகே, இப்போ நம்ம இதை ரன் பண்ணி செக் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா A1 to C1ல இருக்க அந்த செல்ஸ் எல்லாமே மர்ஜ் ஆயிருக்கும். அதனால இங்க சென்டர் லைன்ஸ் வந்து நமக்கு இருக்காது மர்ஜ் ஆகும்போது. இங்க நான் கிளிக் பண்ணும்போதே பாருங்க A1ல இருந்து C1 வரைக்கும் அப்படியே செலக்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் A3ல இருந்து C3 வரைக்கும் பாருங்க. A3யோட வேல்யூ 10, B3யோட வேல்யூ வந்து 5 அண்ட் இது ரெண்டோட சம் வந்துட்டு நம்ம C3ல வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருப்போம். அண்ட் இங்க நான் கிளிக் பண்ணும்போது இங்க மேல பாருங்க இந்த 15ன்ற வேல்யூ வராம அதோட ஃபார்முலா தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இப்ப அதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு அன்மர்ஜ் பண்றது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்றதுக்கு ஜஸ்ட் கர்சர் அந்த லைன்ல வச்சுட்டு கண்ட்ரோல் CV வந்து அட் அ டைம்ல பிரஸ் பண்ணீங்கன்னா அதே லைன் வந்து கீழே உங்களுக்கு காப்பி ஆயிடும். இப்ப இங்க merge cells ஃபங்க்ஷனுக்கு பதிலா unmerge அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்க கால் பண்ணிட்டு as usual உங்களோட செல்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். எகைன் அப்பரை கொடுத்து ரன் பண்ணுங்க. நம்ம ஓபன் பண்ணி செக் பண்ணிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா செல்ஸ் எல்லாமே அன்மர்ஜ் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு குட்டி ப்ராஜெக்ட் பத்தி பார்க்க போறோம் which is known as invoice generator. அதுக்கு முன்னாடி என்னோட டெர்மினல் எல்லாமே கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இன்வாய்ஸ் ஜெனரேட்டருக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. ஒர்க் புக் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்டைல்ஸுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஒரு ஷீட்டை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டு அதுக்கான டைட்டில் வந்து நம்ம இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீ டிஃபைனான ஸ்டைல்ஸ் எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து நம்ம கிரியேட் பண்ணி சேவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க ஃபாண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு அண்ட் அலைன்மெண்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன் அண்ட் பார்டர்ஸ்க்கும் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கால் பண்ணி நம்மளோட ரெக்குயர்மெண்ட்ஸை ஸ்பெசிஃபை பண்றதுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம தேவையான இடத்துல ஜஸ்ட் நம்ம ஷார்ட்டா யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்வாய்ஸ் ஜெனரேட்டரோட ஹெட்டர் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போறோம். ஸோ A1ல வந்துட்டு இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். நெக்ஸ்ட் அதோட ஃபாண்ட், அலைன்மெண்ட்ஸ் அண்ட் நம்ம அதோட செல்ஸ் வந்து மெர்ஜ் பண்றோம் A1ல இருந்து D1 வரைக்கும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஃபாண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம யூஸ்வலா பண்ற மாதிரி ஃபாண்டோட ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு நான் சைஸ் அண்ட் போல்ட வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருப்பேன். அண்ட் இங்க அலைன்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம மேல கிரியேட் பண்ண இந்த ஆப்ஜெக்ட் நேமை வந்து நான் இங்க கால் பண்ணிருப்பேன். உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டா இருக்கோ நீங்க அதை பண்ணிக்கலாம். பட் நான் உங்களுக்கு ரெண்டு ஸ்டெப்ஸையும் நான் காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்வாய்ஸோட மெட்டா டேட்டாஸ் வந்து நம்ம ஆட் பண்றோம். கஸ்டமர் நேம், அதோட வேல்யூ, நெக்ஸ்ட் இன்வாய்ஸோட டேட்டா, நெக்ஸ்ட் டேபிள் ஹெட்டர்ஸ் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபார் லூப்ல நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் காலம் நேம்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன் A ல இருந்து D வரைக்கும். அண்ட் இங்க லூப் ரன் ஆகும்போது என்ன நடக்கும்னா இந்த கால்க்கு பதிலா ஒவ்வொரு காலமோட வேல்யூஸ் வந்து ரீப்ளேஸ் ஆயிட்டு இங்க
நம்ம மேல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருப்போம் பாத்தீங்களா, இந்த போல்டுக்கு, அப்புறம் இந்த அலைன்மெண்ட்டுக்கு, அப்புறம் இந்த பார்டர். ஸோ இது எல்லாமே இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கால் பண்ணிட்டு இந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே நம்ம ஒவ்வொரு காலம்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணிருப்போம். காலம்ஸ் இன் த சென்ஸ் இந்த டேபிளோட ஹெட் இருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் சாம்பிள் டேட்டாஸ் எல்லாமே நம்ம பாஸ் பண்ணியாச்சு. இங்க இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வேல்யூஸ் எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணிருப்போம். லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்ல விட்ஜெட் ஏக்கு வந்துட்டு 2 குவான்டிட்டி, அதுக்கப்புறம் பிரைஸ் பாத்தீங்கன்னா 50 rupees. ஸோ இது மாதிரி 3 லிஸ்ட் வந்து நம்ம ஐட்டம்ஸ்குள்ள வந்து வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ரோட வேல்யூ வந்து 7, இது நம்ம ப்ரீ டிஃபைனா வச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ஃபார் லூப் இருக்கு. இந்த ஃபார் லூப் மூலியமா இந்த ஐட்டம் லிஸ்ட்ல இருக்க ஒவ்வொரு ஐட்டமா வந்து நம்ம லூப் பண்ணும்போது A7, B7 அண்ட் C7, D7. ஸோ இந்த ரோட வேல்யூ வந்து டைனமிக்கா ரீப்ளேஸ் ஆகும். பிகாஸ் நம்ம இங்க வேல்யூ வந்து ரோ ஈக்குவல் டு 7 அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் ஒவ்வொரு ஐட்டமா லூப் ஆகும்போது அதோட வேல்யூஸ் என்னவோ அது இங்க ரீப்ளேஸ் ஆயிடும் இந்த செல்ல. நெக்ஸ்ட் டி ரோல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த B அண்ட் C which is known as குவான்டிட்டி அண்ட் பிரைஸ் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு அதோட வேல்யூ வந்து இந்த டி ரோல வந்து சேவ் பண்ணிருக்கோம் D7ல. செகண்ட் ஃபார் லூப் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா நான் ஏல இருந்து டி வரைக்கும் ஒரு லிஸ்ட்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். அண்ட் இத வந்து நம்ம எப்பவுமே காலம்ஸ் அப்படின்னு சொல்லி தான் கால் பண்ணுவோம். ஸோ அதோட வேரியபிள் நேம் நான் லூப் பண்ணும்போது கால் அப்படின்னு சொல்லி வச்சிட்டேன். ஸோ காலமோட வேல்யூஸ் வந்து ஏ அண்ட் ரோட வேல்யூ வந்து மேல ப்ரீ டிஃபைன் பண்ணிருப்போம் 7. ஸோ A7ஓட பார்டர் அண்ட் அலைன்மெண்ட் வந்து நம்ம இங்க ஸ்டைல் பண்ண போறோம் ஓகேங்களா. அட் லாஸ்ட் இங்க ரோட வேல்யூ வந்து நம்ம ஏன் இன்க்ரிமெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஐட்டமோட வேல்யூஸ் எல்லாமே 7th ரோல போய் ஆட் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் லூப் ரன் ஆகும்போது இந்த ஐட்டமோட வேல்யூஸ் வந்து 8th ரோல போய் ஆட் ஆகணும். இன்னொரு ஐட்டமுக்கு 9th ரோல வந்து ஆட் ஆகணும் ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். இந்த லாஸ்ட் டப்பிளோட லூப் ரன் ஆகும்போது ரோட வேல்யூ வந்து 10ல இருக்கும் ஓகேங்களா. ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் திஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே நம்ம ரன் பண்ணி செக் பண்ணிடலாம். ரெஸ்ட் நம்ம இதை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணலாம். இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ ஏன் இந்த ஓப்பன் ஆகல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணும்போது அதோட எக்ஸ்டென்ஷனை வந்து ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ தட் இஸ் த மிஸ்டேக். ஸோ இதை நீங்களும் மறந்துடாதீங்க. XLSX is the extension. Okay, again அப்பரை கொடுத்து ரன் பண்ணி இதை ஓபன் பண்ணலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட ஷீட் நேம் வந்து இன்வாய்ஸ் சேவ் ஆயிடுக்கும். அண்ட் மேல பாத்தீங்கன்னா ஏல இருந்து டி வரைக்கும் இருக்க செல்ஸ் வந்து மர்ஜ் ஆயிட்டு அதோட வேல்யூ வந்துட்டு போல்டா இருக்கும், which is known as invoice right now. அண்ட் A3ல நம்ம கஸ்டமர் அப்படின்னு சொல்லி இந்த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கஸ்டமரோட நேம் அண்ட் இன்வாய்ஸோட டேட் அண்ட் இந்த டேபிளர் காலம் வந்து நம்மளோட சாம்பிள் டேட்டால இருந்து வந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஸ்டைல்ஸ் மூலியமா தான் இந்த பாக்ஸ் எல்லாமே ஆட் ஆயிடுக்கும். ஸோ நம்ம ரெஸ்ட்டை கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிடணும். இந்த எபோ இதை வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ண போறோம். அண்ட் அந்த செல்லுக்கான ஸ்டைல்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணுவோம். லைக் போல்ட் அண்ட் அலைன்மெண்ட் எல்லாமே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். பார்டர் ஆல்சோ. இப்போ பாத்தீங்கன்னா ரோட வேல்யூ நான் இதுக்கு முன்னாடி சொன்னபோது இந்த லாஸ்ட் டபுள் ரன் ஆகும்போது ரோட வேல்யூ வந்து 10 அப்படின்னு சொல்லி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால மறந்துடாதீங்க. இங்கே நான் ஸ்பெசிஃபை பண்றேன். இப்போ C10 அதுல வந்துட்டு டோட்டல் அப்படின்னு சொல்லி இந்த வேல்யூ இருக்கும். அண்ட் அதுக்கான போல்ட் அண்ட் அலைன்மெண்ட் பார்டர் எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா D10ஓட ஃபார்முலா வந்து நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. sum of D7 and D of row -1 ஓகேங்களா. row -1 in the sense 9. நெக்ஸ்ட் அதுக்கு தேவையான ஸ்டைல்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இதை நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணிடலாம். இப்போ எகைன் நான் டெர்மினலை கிளியர் பண்ணிட்டு அப்பரை கொடுத்து ரன் பண்றேன். ஓகே, இப்போ ஃபைல் போய் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா டோட்டல் ஆட் ஆயிட்டு அண்ட் டோட்டல் சம்மோட வேல்யூ நமக்கு இங்க பிரிண்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பேசிக் கோர்ஸ் ஃபார் த எக்ஸல் ஆட்டோமேஷன் யூசிங் பைத்தான். இன்னும் உங்களுக்கு அட்வான்ஸ் கோர்சஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஆர்எல்ஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்பெசிஃபை பண்றேன். நீங்க எனக்கு டிஎம் கூட பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ குட் டே. பை பாய்.